உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இது ராவணன் கலையகம். நான் உங்கள் அபிஷேகன். ராவணன் கலையகம், உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம். 1996 செப்டம்பர் மாதம் 7 ஒரு பாடசாலை மாணவி பாலியல் வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்றார். அவரை தேடிச் சென்ற அவரது குடும்பமும் கொலை செய்யப்படுகின்றது. இது எங்கேயோ கேட்டது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். இது கிருசாந்தியினுடைய வரலாறு, ஒரு எழுதப்படாத ஒரு வரலாறு. இதுவரைக்கும் ஒரு நியாயமும் ஒரு நீதியும் கிடைக்கப்பெறாத ஒரு வரலாறு என்று தான் நாம் சொல்ல வேண்டும். வரலாறு என்பதை தாண்டி ஒரு பேரவலம் என்று தான் சொல்ல வேண்டும். பல கனவுகளோடு பாடசாலை சென்றுவிட்டு வீடு திரும்பிய அந்த மாணவிக்கு கிடைத்தது என்ன? அதில் ஈடுபட்டவர்களுக்கு இன்று வரை தண்டனை கிடைத்ததா என்றால் நிச்சயமாக பெரிதளவில் கிடைக்கவில்லை. ஓரிரு பேரை காட்டி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து இன்று வரை சிறையில் இருக்கின்றார்கள். இந்த விடயம் பற்றி நாம் முழுமையாக பார்ப்பதற்கு முதல் 1996 என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் மேலே செல்வோம். 1996 செப்டம்பர் 7 அன்று சுண்டைக்குழி மகளிர் கல்லூரியில் உயர்தர வேதியியல் பாட சோதனை எழுதிவிட்டு கிருசாந்தி சைக்கிளில் வீடு திரும்பும் வழியில் காணாமல் போனார். யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது எனும் வரவேற்பு வளைவு உள்ள இடத்தின் அருகிலுள்ள கைதடி காவலனில் முற்பகல் 11:30 மணியளவில் அவர் உயிருடன் காணப்பட்டார். அவர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து அவரது தாயாருக்கு தெரிவித்தனர். கிருசாந்தி நாள்தோறும் பள்ளியிலிருந்து திரும்பும் போது சோதனை சாவடியை கடப்பது வழக்கம். இதனால் கவலையடைந்த அவரது தாய் ராசம்மா, தம்பி பிரணவன், குடும்ப நண்பரும் அயலவருமான சிதம்பரம் கிருபாமூர்த்தி ஆகியோர் கிருசாந்தியை தேடி சோதனை சாவடிக்கு சென்றனர். அவர்களும் கொல்லப்பட்டனர். பன்னாட்டு மன்னிப்பு அவை அவளுக்காக 1996 செப்டம்பர் 20 அன்று அவசர நடவடிக்கை மேன்முறையீட்டை வெளியிட்டது. 45 நாட்களுக்கு பின்னர் 4 பேரின் உடல்களும் இராணுவ தளத்துக்குள் கண்டெடுக்கப்பட்டன. ராசம்மாவின் சடலத்தின் கழுத்தில் 3/4 அகலத்தில் கயிறு கட்டப்பட்டிருந்தது. கிருபாகரனின் உடலில் கயிறு இறுக்கப்பட்டிருந்ததால் கிருபாகரனும் அதே முறையில் கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார். கிருசாந்தியினதும் அவரது தம்பி பிரணவனதும் உடல்கள் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு கருப்பு நிற தாள்களால் சுற்றப்பட்டிருந்தன. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் கிருசாந்தி 5 இராணுவத்தினரால் கடத்தப்பட்டதாகவும் 6 பேர் அவரை சோதனை சாவடியில் வைத்து குழு பாலியல் வல்லுறவு செய்து கொண்டதாகவும் தெரிய வந்தது. இறுதியாக கிருசாந்தியையும் கொன்றுவிட்டு 4 உடல்களையும் 3 புதைகுழிகளில் புதைத்தனர். இதுதான் நடந்தது. இப்படி மிகப்பெரிய ஒரு கோரம் இடம்பெற்றிருந்தாலும் இன்று வரை அதற்கு மிகச் சரியான ஒரு நீதி கிடைக்கவில்லை. அவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே இன்றும் சிறையிலே இருக்கின்றார்கள். அவர்களிலே ஒருவரான சோமரத்ன ராஜபக்ச இன்றும் வாயை திறந்திருக்கிறார். அதாவது சர்வதேச விசாரணைக்கு தான் முழுமையாக ஒத்துழைப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதிலே மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருப்பவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களை இதிலே சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பிவிட்டார்கள் என்று சொல்லி சோமரத்ன ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது அவர் அரசாங்கத்துக்கு ஒரு கடிதத்தினை அனுப்பியிருக்கின்றார். அந்த கடிதம் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள், பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களுக்கும் அதோடு ஐநா சபையினுடைய பொறுப்பதிகாரிக்கும் சென்றிருக்கிறது. நிச்சயமாக இது சர்வதேச விசாரணைக்கு உட்படுமா என்று சொல்லி அனைவருமே ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதி கிடைக்க வேண்டும். செம்மணி விவகாரம் இலங்கையினுடைய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய எலும்புகளும் கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக பால் போச்சியோடு புதைக்கப்பட்ட குழந்தையின் எலும்புக்கூடு, புத்தக பையோடு புதைக்கப்பட்ட குழந்தையின் எலும்புக்கூடு, பல எலும்புக்கூடுகள் பல கதைகளை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றன. எப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை அனுபவித்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிகவுமே ஒரு பரபரப்பாக இந்த செய்தி நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. பலர் பயப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலே சிக்கப்போவது யார் என்று சொல்லி
பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இதிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது நீதித்துறையுடைய உண்மையான ஒரு கடமையாக இருக்கிறது. 30 ஆண்டு காலமாக இந்த பிணக்கு தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. கிருசாந்தி உட்பட பல நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. மிக கொடூரமான முறையிலே அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். இந்த ஒரு விடயத்திலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எப்படி செயற்பட போகின்றார்கள், இது மிகவும் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை என்று சொல்லி மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இதிலே அவர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். சிறையிலே இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்சவுக்கு சிறப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அவரை யாரும் கொலை செய்ய முற்படக்கூடாது என்ற மாதிரியான கருத்துக்களை மனோ கணேசனும் முன்வைத்திருக்கின்றார். இந்த பிரச்சனையிலே எப்படியான தீர்ப்பு வரப்போகிறது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் கலேகம் என்ற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். வணக்கம்.